வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 25 வயது ஆகுது. என்னால் மாதந்தோறும் ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த வருமானம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்துடன் வரும் காலங்களில் இருக்கும். ஆனால் இப்போ நான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறேன். எனக்கு 50 வயதில் ரிட்டயர்ட் ஆகணும். எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவர்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் தான். 25 வயதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறாரு அப்படின்னா, 50 வயதில் ரிட்டயர்ட் ஆகணும்னா 25 வருடங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 25 வருடம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இல்லை, 300 மாதங்கள் இருக்குது. ஸோ 300 மாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பீரியட். ஸோ இதை நம்ம மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை மிக அருமையாக வாழலாம். நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டோட காலம் அதிகரித்துகிட்டே வருது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். ஸோ 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வயதில் அவர் ரிட்டையர்ட் ஆனாலும் அதற்கு பின்பு ஒரு 40 வருட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது நமக்கு இருக்கிற புரிதல். ஸோ அந்த 40 வருடத்துக்கு தேவையான பணத்தை அவரால் இந்த முதல் 25 ஆண்டுகளிலேயே சிறப்பாக பெற்றுவிட முடியும், சரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்தார் என்றால். ஸோ அந்த 10,000 நம்ம எப்படி முதலீடு பண்ணணும்? 25 வயதில் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, சிங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வேலைகள் மாறும்போது இல்லை தொழில் பண்ணிட்டு இருந்தார்னா அதுக்கு அடுத்த காலங்களில் அவர் இன்னுமே அதிகமாக சம்பாதிப்பார். ஸோ இந்த 25 வயதில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. நம்ம பல வீடியோக்களில் சொன்னது தான். நாம் பணத்தை சேர்த்து வைக்கின்ற உண்டியல் போன்ற தங்கம் நிலத்தில் முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு பணத்தை உருவாக்குகின்ற தன்மை கிடையாது. இப்போ நம்ம நிலம் வாங்குகிறோம், இப்போ நம்ம நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா நிலத்தோட மதிப்பு தானாக உயராது. அதில் ஏதாவது விவசாயம் இல்லைனா நம்ம அதில் ஏதாவது தொழில் பண்ணால் தான் அந்த தொழில் தான் பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்குமே தவிர அந்த நிலம் நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்காது. ஸோ நிலத்தில் நம்ம பணம் பார்க்கணும் அப்படின்னா அந்த நிலத்தை சுற்றி ஏதாவது ஒரு வளர்ச்சி வரணும். அப்போ தான் அந்த நிலத்தோட மதிப்பு உயரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அது வரைக்கும் எந்த பலனையும் நமக்கு அந்த நிலத்திலிருந்து கிடைக்காது. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம விற்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் விற்போம். அந்த ப்ராஃபிட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா 7லிருந்து 9% தான் நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலம், வீடு அப்படிங்கிறத கரியரோட ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ இந்த தம்பிக்கும் நம்ம என்ன அறிவுரை சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ரொம்ப அக்ரெசிவான ப்ராடக்டான ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்க 25 வயதில் ஒரு சிங்கிளாக இருக்கும்போது அக்ரெசிவ்னு அவங்களே ரிஸ்க் ப்ரொஃபைல் சொல்லும் போது ரிஸ்க் ஆப்டிடியூடு இருக்கும்போது நம்ம ஒரு 90% ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் 25 வருடங்கள் சொல்கிறோம். இவங்க அடுத்த 15 வருடங்கள் 25 வயதிலிருந்து 40 வருடங்கள் 15 வருடம் அப்படிங்கிறதும் நீண்ட கால ஒரு காலம். இந்த காலத்தில் எந்த மாதிரியான மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அது உயர்ந்தாலும் சரி, கீழே ரொம்ப தாழ்ந்தாலும் சரி, இவங்களை பாதிக்காது. ஏன்னா காலம் அதை எல்லாத்தையுமே தாங்கிக்கும். நமக்கே கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்குது. கோவிட்டில் பார்த்தீங்கன்னா 40% கீழே போச்சு. அது உடனடியாக மேலே வந்தது. உடனடியாக மேலே வராவிட்டாலும் ஓராண்டு 2 ஆண்டில் வரக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் நிலவிட்டு இருக்குது. இப்போது இன்றைக்கி வந்த நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம 140 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் ஒரு 45 கோடி பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் 45 கோடியாக இன்னும் உயர்ந்திருக்கு. அப்போது ஷேர் மார்க்கெட் இன்னும் நன்றாக செயல்பட போகுது, நம்ம பொருளாதாரம் நல்லாக செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம புரிதல். ஸோ இவர் அக்ரெசிவாக ஈக்விட்டியில் ஷேர்ஸில் ஒரு 90%, ஒரு 10% லிக்விட்லையும் டெட்லையும் வச்சுக்கலாம். ஏன்னா உடனடி தேவைகள், இவங்க எங்கேயாவது பயணங்கள் போக வேண்டியதாக இருக்கும், இல்லை வேறு வீட்டுக்கு ஏதாவது சாமான்கள் வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 10% வச்சுட்டு 90% தன்னுடைய 40 வயது வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு பிறகு 40லிருந்து ஒரு 50 வயது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றணும். ஒரு 40% டெட் ஃபண்ட்லேயும் மீதி 60% அவர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயும் ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்லேயும் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். கான்ட்ரா ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணலாம், மல்டி அசட்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கோல்டு சில்வரில் இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம மல்டி அசட் ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து நமக்கு பயனளிக்கும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ 40 வயசுலேருந்து 50 வயசில் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்னா, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகணும். டெட் ஃபண்ட்ஸோட காம்பினேஷனை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும். 40% வரைக்கும் டெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 60% தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். 50 வயதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நாம் 70% வந்து இந்த டெட்டை நோக்கி வரலாம். ஒரு 60-70% வரலாம். அப்போவும் நம்ம வந்து ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நமக்கு அதன் பிறகும் ஒரு 40 வருட காலம் வந்து வாழ்க்கை இருக்குது. அந்த காலத்துக்கான பணத்தை நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஸோ நாம் ஈக்விட்டி மார்க்கெட் எக்ஸ்போஷரை விட்டுடவே கூடாது. 50 வயசுக்கு அப்புறம் அவருக்கு வருமானம் இல்லை, ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்னா ஒரு 60-70% டெட் ஃபண்டுக்கு மாற்றிட்டு ஒரு 30-40% ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் வைக்கலாம். மறுபடியும் நான் சொன்ன அதே காம்பினேஷன், ஃப்ளெக்ஸி கேப் வைக்கலாம், மல்டி கேப்பில் நம்ம போட்டு வைக்கலாம், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அவர்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆனால் கட்டாயம் டெட் ஃபண்ட்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதிலும் குறிப்பாக ஒரு வருடம் 2 வருட தேவைகளை கணக்கிட்டு அதெல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் வைக்கணும். ஸோ அந்த கட்டமைப்பும் ரொம்ப முக்கியம். நம்ம டெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படி மட்டும் பிரிச்சிடக்கூடாது. முதல் வருட தேவைக்கும் 2ஆவது வருடம் தேவைக்கும் லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கணும். அப்புறம் 2 வருடத்துலேருந்து ஒரு 5 வருட தேவைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸில் வைக்கணும். 5 வருடத்துலேருந்து 6 வருடம் 7 வருடங்கிறத கார்ப்பரேட் பாண்ட்ஸில் வைக்கலாம். இப்படி வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு தேவைப்படாத பணத்தை நம்ம வந்து ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வைக்கலாம். ஸோ இப்படி கட்டமைத்து கொண்டால் இவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பிளானிங் 25 வயசில் தொடங்குது அப்படின்னா கட்டாயம் மிக செழிப்பான ஒரு வாழ்க்கையை வந்து 50 வயதுக்கு மேலேயும் வாழ்வார் அப்படிங்கிறது உறுதி. அதற்கு நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் துணை நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்க, கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட சினாரியோவுக்கு நம்ம வந்து அறிவுரை சொல்கிறோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.